சூட்சம சக்தி. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது பேயும் நோயும். நம்ம ஆள்கள் சொல்லுவாங்க, பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாரு அப்படின்னு அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க. இப்பவும் பேயும் இருக்குது நோயும் இருக்குது. என்று கடவுள் உண்டானாரோ அன்றே பேயும் உண்டாகிவிட்டது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். நன்மை என்று ஒன்று இருந்தால் தீமை என்று ஒன்று இருக்கும். இந்த இரண்டுக்கும் மத்தியில் செயல்படுவதுதான் மதங்கள். மதங்கள் கடவுளுக்கும் பேய்க்கும் இடையில் ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும். மதங்கள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது. கடவுள் பேய் நம்மால் உருவாக்கப்பட்டது. ஆக கடவுள் என்ற ஒரு சக்தியும் பேய் என்ற ஒரு சக்தியும் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இதை சமன்படுத்துவது மதங்கள். இந்த மதங்கள் சமப்படுத்துவதில் மாறி நிற்கும் பொழுது இந்த பூமியில் உலகில் சங்கடங்கள் துன்பங்கள் வரும். அதற்குத்தான் ஒருத்தர் பெரியவர் சொன்னார், பூங்குன்றனார் சொன்னார், தீதும் நன்றும் பிறதர வாரார். தீமையும் உங்கள்கிட்ட வருது, நன்மையும் உங்கள்கிட்ட வருது. நீ நடுநிலைமையில் செயல்படணும் அப்படிங்கிற கருத்தில் தீதும் நன்றும் பிறதர வாரார். அப்போ நம்ம தான் நம்மளை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். நாம் இந்த நன்மைக்கும் தீமைக்கும் மத்தியில் ஒரு சுமூகமான நிலைக்கு போக வேண்டும். இந்த சுமூகமான நிலைக்கு போக வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சமநிலையாளர்கள் அவங்க தான் நேர்மையாக போவாங்க. தீமையும் நன்மையையும் ரெண்டையும் விலக்கி நேர ஒரு பாதையை கொண்டு வரணும். அது மதங்கள் நேர பாதைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ மதங்களிலே பாதை மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே சமுதாயம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த தீதும் நன்றும் கடவுளும் பேயும் இதற்கு மத்தியில் நாம் நேர்மையாக இருந்து அந்த பிரபஞ்ச சக்தியை